வெல்கம் பேக் டு ஜிஆர்கே லா அசோசியேட். நான் உங்கள் அட்வொகேட் ராஜ்குமார் பேசுகிறேன், சென்னை ஹைகோர்ட். இன்றைய பதிவில் மாத சம்பளம் வாங்கும் மனைவி கணவரிடமிருந்து பராமரிப்பு தொகை வாங்க முடியுமா அப்படின்னா முடியுமா முடியாதா இதை தான் பார்க்க போகிறோம். அதாவது குற்றவியல் நடைமுறை சட்டம் 125(1) படி தன்னையும் தன்னுடைய குழந்தைகளையும் பராமரித்து கொள்ள முடியாத சூழலில் இருக்கக்கூடிய மனைவி தான் கணவர்கிட்ட இருந்து ஜீவானம்சம் பெற முடியும். அதாவது ஒரு முழு தொகையாக ஜீவானம்சம் மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெற முடியும். வேலைக்கு போய் ஒரு பட்டதாரியான பெண் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட் வாங்குறாங்க, சேல்ரி வாங்குறாங்க. கணவர்கிட்ட குழந்தையும் காட்ட மாட்டுறாங்க. கணவர் சேர்ந்து வாழ விருப்பப்பட்டால் அந்த அம்மா வாழ வரதுக்கு விருப்பப்படலை. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தன் தாயார் தன் குடும்பத்தோட பேச்சை கேட்டு வந்து பார்த்திங்கன்னா அவரை பழி வாங்குறதுக்கான நிறைய விஷயங்கள் நம்ம எல்லாம் பண்ணுறாங்கன்ற விஷயங்கள் வந்து சட்டப்பூர்வமாக இருக்குது. அந்த மனைவி தன்னை பராமரித்து கொள்வதற்கான வேலையும் சம்பளமும் அவங்கள்ட்ட இருக்குது. அதற்கு அவங்க பின்புலமாக அவங்க குடும்பமெல்லாம் இருக்குது அப்படின்னா கணவன் ஒரு பொழுதும் ஜீவானம்சம் தர தேவையில்லை. புதுசாக ஒவ்வொரு கோர்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதோடைய பிரான்ச் மதுரையில் ஒன்று சொல்லுவாங்க, டெல்லி உயர் நீதிமன்றத்தில் ஒன்று சொல்லுவாங்க முதல்ல. இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க முதல்ல. சுப்ரீம் கோர்ட் ஆக்ட் படி சில விஷயங்கள் எல்லாமே ஒரு தீர்ப்பு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த தீர்ப்பின் நகலில் வந்து பார்த்தீங்கன்னா எதனால் அந்த தீர்ப்பு கொடுத்துருக்குன்ற சாராம்சம் இருக்கும். அதை நீங்கள் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு தீர்ப்பு எல்லாத்துக்குமே பொருத்தமாகாதுங்க. அதே சாயல்ல அதே குற்றம் அதே ஒரு இன்சிடென்ட் அதே மாதிரி நடந்திருக்கும் பொழுது மட்டும்தான் அந்த தீர்ப்பை நாம் சுட்டி காட்டி அது மூலியமாக அதே தீர்ப்பை நமக்கு சாதகமாக வாங்க முடியும். ஆனா அதுல சாராம்சம் இந்த தீர்ப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குற்றத்துல வந்து அதனுடைய அமைப்பு 1% இருக்கு, மீதி 99% வேற மாதிரி மாறி இருக்கும்போது முந்தைய தீர்ப்புல இருக்கக்கூடிய அம்சத்தை அப்படியே இந்த தீர்ப்புக்கு முழுமையாக வாங்க முடியாது. அப்ப ஒரு நல்ல வேலைக்கு போய் சம்பாரிச்சு தன்னையும் தன் குடும்பத்தையும் தன்னுடைய அம்மா அப்பா அவங்க குடும்பத்தெல்லாம் பார்த்துக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள மனைவி கணவரை ஏற்றுக்கொள்ளாமல் கணவரை வாழாமல் கணவன்கிட்ட இருந்து பிரிஞ்சு இருந்துட்டு கணவனை வந்து பார்த்தீங்கன்னா அனுதினமும் சில விஷயங்களை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்க பெண்ணுக்கு ஜீவானம்சம் கொடுக்க தேவையில்லை. இதுதான் உண்மை. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது அட்வொகேட் ராஜ்குமார். தேங்க்யூ.